ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 13வது ஸ்லோகம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. தேஹினஹா உடல் பெற்றவன், அஸ்மின் இந்த, யதா அதனால், தேஹே உடலில், கௌமாரம் சிறுவயது, யௌவனம் இளமை, ஜரா முதுமை, ததா அதுபோலவே, தேஹ அந்தர உடல் மாறுவதும், பிராப்திஹி அடைதல், தீர நிதான புத்தி உடையவர், தத்ர அதை பற்றி, ந என்றுமில்லை, முஹ்யதி மயங்குதல். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. பொருளுரை. ஒவ்வொரு உயிர்வாழியும் தனித்தனி ஆத்மா என்பதால் ஒவ்வொருவரும் தனது உடலை ஒவ்வொரு கணமும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றனர். சில நேரங்களில் சிறுவனைப் போலவும், சில நேரங்களில் இளைஞனைப் போலவும், இன்னும் சில நேரங்களில் முதியோனைப் போலவும் அவன் தோன்றுகிறான். இருப்பினும் ஆத்மா எவ்வித மாற்றமும் அடையாமல் அப்படியே இருக்கின்றான். அந்த தனி ஆத்மா இறுதியில் மரணத்தின் போது உடலை மாற்றி வேறொரு உடலில் புகுகின்றான். அடுத்த பிறவியில் வேறு உடலை அடையப் போவது உறுதி. அவ்வுடல் பௌதீகமானவோ ஆன்மீகமாகவோ இருக்கலாம் என்பதால் அர்ஜுனன் தனக்கு பிரியமான துரோணர், பீஷ்மர் போன்றவரின் மரணத்திற்காக கூட வருந்த தேவை இல்லை. மாறாக அவர்கள் பழைய உடலிலிருந்து புதிய உடலுக்கு புதிய சக்தியுடன் மாறுவதை, இளமையாகுவதை எண்ணி அவன் மகிழவே வேண்டும். இத்தகு உடல் மாற்றங்கள் தனது வாழ்வில் செய்த செயல்களுக்கேற்ப பலதரப்பட்ட இன்ப துன்பங்களை அடைய ஒருவனுக்கு உதவுகின்றன. எனவே நல்லாத்மாக்களான பீஷ்மரும் துரோணரும் மறுவாழ்வில் நிச்சயமாக ஆன்மீக உடல்களை அடைய போகின்றனர். அல்லது குறைந்தபட்சம் பௌதீக நிலையின் உயர் இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஸ்வர்கலோகத்தின் உடல்களை அடைவார்கள். எனவே எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட காரணம் இல்லை. தனி ஆத்மா, பரமாத்மா மற்றும் இயற்கை, பௌதீக மற்றும் ஆன்மீக இயற்கை இரண்டும் ஆகியவற்றின் நிலையை பக்குவமாக அறிந்தவன் தீர அல்லது நிதான புத்தியுடையவன் என்று அழைக்கப்படுகிறான். அத்தகு மனிதன் உடல்களின் மாற்றத்தால் ஒருபோதும் மயங்குவதில்லை. ஆத்மாக்கள் அனைத்தும் ஒன்றே என்னும் மாயாவாத கருத்தை ஏற்க முடியாது. ஏனெனில் ஆத்மாவை சிறு துண்டுகளாக வெட்ட முடியாது. அவ்வாறு ஆத்மாக்கள் அனைத்தும் பல்வேறு தனிப்பட்ட துண்டுகளாக வெட்டப்பட்டவை என்று எடுத்துக்கொண்டால் அது உன்னத ஆத்மா மாற்றமடையாதது என்னும் கொள்கைக்கு எதிராக அமையும். மேலும் பரமன் துண்டிக்கப்படக்கூடியது, மாற்றமடையக்கூடியது என்றாகிவிடும். கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி பரமனின் அம்சங்கள் நித்தியமானவை, சனாதன, க்ஷரா என்ற பெயரால் அறியப்படுகின்றனர். அதாவது அவை பௌதீக இயற்கையில் விழுந்து விடும் தன்மையுடையவை. அம்சங்கள் நித்தியமாக அம்சங்களே. முக்திக்கு பின்னும் தனி ஆத்மா அம்சமாகவே திகழும். இருப்பினும் முக்தியடைந்த பின் அவன்
பரமபுருஷ பகவானுடன் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை வாழ்கிறான். ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாழியின் உடலிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கு பிரதிபலிப்பு கொள்கையை உபயோகப்படுத்த முடியும். அவர் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவர். வானம் நீரில் பிரதிபலிக்கப்படும் போது சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களும் பிரதிபலிக்கின்றன. நட்சத்திரங்களை உயிர்வாழ்களுக்கும் சூரியனையோ சந்திரனையோ முழுமுதற் கடவுளுக்கும் ஒப்பிடலாம். அர்ஜுனனால் பிரதிபலிக்கப்படும் தனிப்பட்ட அம்சமான ஆத்மாவும் பரமாத்மாவாக விளங்கும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரே நிலையை உடையவர்கள் அல்ல. இது 4ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தெளிவாகும். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு சமமானவர் என்றாலோ, கிருஷ்ணர் அர்ஜுனனை விட உயர்ந்தவர் அல்ல என்றாலோ, கற்பவன் என்னும் அவர்களது உறவு அர்த்தமற்றமாகிவிடும். அவர்கள் இருவருமே அறியாமை சக்தியில், மாயையில் மயங்க கூடியவர்கள் என்றால் ஒருவர் கற்பிக்க மற்றவர் கற்றுக்கொள்ளும் அவசியமே இல்லை. அத்தகைய உபதேசங்கள் பயனற்றவை. ஏனெனில் மாயையினால் பிணைக்கப்பட்டுள்ள எவரும் அதிகாரம் பெற்ற ஆசிரியராக முடியாது. எனவே மாயையால் மயக்கப்படும் மறதியுடைய ஆத்மாவான அர்ஜுனன் எனும் உயிர்வாழியை காட்டிலும் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் உயர்வானவர் என்பது ஏற்கப்பட்டாக வேண்டும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमा ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையோட 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பல தடவை பேசி இருக்கிற மாதிரி பகவத்கீதையோட உபதேசங்களை பகவான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கார். குருக்ஷேத்திர போர்க்களத்துல இருதரப்பு சேனைகளும் கூடி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாண்டவர்களின் சேனை, இன்னொரு பக்கம் கௌரவர்களின் இராணுவ வீரர்கள் இருவருமே கூடி இருக்கிறார்கள். போர் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அர்ஜுனன் மனசுல கவலை, பயம் மற்றும் பலதரப்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது அர்ஜுனனுக்குன்னு கேட்டா, எதிர்தரப்பு சேனையில இருக்கும் இராணுவ வீரர்கள் அனைவருமே உறவுக்காரர்கள். முக்கியமாக அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமானவர் தன்னுடைய தாத்தா பீஷ்மர், தனக்கு ஆசிரியராக திகழ்ந்த துரோணாச்சாரியர், தனக்கு இந்த மிலிட்டரி சீக்ரெட்ஸ், அதாவது இந்த தனுர் யுத்தம் பற்றி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியர் அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமானவர். அதே நேரத்தில் தன்னுடைய தாத்தாவான பீஷ்மர் அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமானவர். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணத்தினால இருவருமே எதிர்தரப்பு சேனைகளில் இருந்தார்கள். இப்ப இவர்களை கொல்வது என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அர்ஜுனன் மனசுல கவலை, பயம், குழப்பம். இப்படிப்பட்ட போர் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட போர்னால ஒரு கெட்ட விளைவுகள் தான் ஏற்படும், இப்படியெல்லாம் அர்ஜுனன் வாதாடினான். முக்கியமாக அர்ஜுனன் மனசுல தனது தாத்தா பீஷ்மர் மற்றும் ஆசிரியர் துரோணர் மீது அர்ஜுனனுக்கு மிகவும் பாசம், பற்று மனசுல இருந்தது. அந்த காரணத்தினால இந்த போர், குருக்ஷேத்திர போர்ல எனக்கு பங்கேற்க விருப்பம் இல்லை, நான் இந்த போர்ல ஈடுபட போறது இல்லை அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொன்னார். அதற்காக பல வாதங்களையும் முன்வைத்தார். இஷுபிகி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்வ அரிசூதன என்று அர்ஜுனன் பகவத்கீதையில 1 அத்தியாயத்தை சொல்றார். இஷுபிகி பிரத்யோத்ஸ்யாமி பூஜார்வ, என் வழிபாட்டுக்குரியவர்களான பீஷ்மரையும் துரோணரையும்
நான் எப்படி அம்புகளால் தாக்க முடியும்? இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து போர்ல ஈடுபடுற இஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். இருந்தாலும் இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம் அர்ஜுனன் வந்து தன்னுடைய பீஷ்மர் மேலேயும் துரோணாச்சாரியர் மேலும் இருக்கிற பாசம் அர்ஜுனனை பிடிச்சு இழுக்கிறது. அதனால இந்த போர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அர்ஜுனன் வர வேண்டி இருந்தது. இன்னொரு பக்கம் சத்திரிய தர்மமும் இழுக்கிறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமுதாய கட்டமைப்பின்படி அர்ஜுனன் சத்திரியன் அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவர். இது வெறும் பிறவியினால் மட்டுமல்ல, அதற்கான குணங்களும் அர்ஜுனிடம் இருந்தது. அப்ப சத்திரியன் என்கின்ற முறையில் போருக்கு அழைத்த பொழுது போர்ல ஈடுபட முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொன்னா சமுதாயத்தில் அவருக்கு இருக்கும் மரியாதை எல்லாம் போய்விடும். நான் வெறும் பாசத்தினாலதான் யுத்தத்துல ஈடுபடல, எனக்கு பயமெல்லாம் இல்லை அப்படின்னு கட்டுக்கதையெல்லாம் சொல்ல முடியாது. ஊர் உலகம் என்ன பேசும் என்றால் அர்ஜுனன் சத்திரியனாக இருப்பதற்கு அருகதையே கிடையாது, பயத்தினாலதான் அர்ஜுனன் வந்து போர்ல ஈடுபடல அப்படின்னு தான் உலகம் பேசும். அப்ப சத்திரிய தர்மத்தை கடைபிடிப்பதா இல்ல என்னுடைய குடும்ப பாசத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதா? தர்ம சங்கடத்தில் இருந்தான் அர்ஜுனன். அந்த சூழ்நிலையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைந்து, சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் தங்களிடம் சரணடைகின்றேன், எனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தாங்கள் தான் எனக்கு தயவு செய்து கூற வேண்டும் என்று அர்ஜுனன் விண்ணப்பம் வைத்தார். அப்பொழுது அர்ஜுனன் சரணடைந்த பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையின் உபதேசங்களை பேசினார். அப்போ இதை கடந்த 2-3 ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிச்சிருக்கார். அப்படி பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு பல விஷயங்கள் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார். மிக முக்கியமாக அடிப்படை விஷயம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன விஷயம், நாம் இந்த உடல் அல்ல, உடல் வேற ஆத்மா வேற. நமது அடையாளம் இந்த உடல் கிடையாது, நமது அடையாளம் ஆத்மா. ஆத்மா அப்படின்னா நாம் நித்தியமானவர்கள், நிரந்தரமானவர்கள், அழிவற்றவர்கள் என்றுதான் பொருள். உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது, ஆனால் உடலுக்குள் வாழும் ஆத்மாவாகிய நமக்கு மாற்றம் கிடையாது. இந்த விஷயத்தை தெள்ள தெளிவாக இந்த ஸ்லோகத்துல பகவான் நிலைநாட்டுறார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு பகவான் சொல்றார். தேஹினஹா அஸ்மின், தேகம் என்றால் உடல், உடலுக்குள் வாழும் தேஹினஹா அஸ்மின் தேஹே, உடலை கொண்டவன், உடலுக்குள் வாழ்பவர் நாம். உடல் தேகம், தேகம்னா உடல், உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம். இந்த ஆத்மா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா, உடலுக்கு 3 முக்கியமான மாற்றங்கள் உண்டு. கௌமாரம்னா சிறு வயது, சிறு குழந்தையாக நாம் அனைவரும் நமக்கு அனுபவம் இருக்கலாம். நாம் எல்லோரும் ஒரு காலத்துல சிறு குழந்தைகளாக இருந்தோம், அது கௌமாரம். யௌவனம், யௌவனம் என்றால் இளமை, இளமையாக நாம் வாழ்ந்திருக்கலாம். ஜரா, ஜரானா முதுமை. அப்ப உடலுக்கு மாற்றம் ஏற்படுறது. குழந்தை வடிவமாக நம் உடல் ஒரு காலத்துல இருந்தது, இளமை வடிவமாக ஒரு காலத்தில் நம்மளுடைய உடல் இருந்தது. அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் உடல் வந்து முதுமையாக மாறுறது. அப்ப உடல் குழந்தை பருவம், இளமை பருவம், அப்புறம் முதுமை அப்படின்னு உடலுக்கு மாற்றம் ஏற்படுறதே தவிர உடலுக்குள் வாழும் ஆத்மாவுக்கு மாற்றம் கிடையாது. இதற்கு சில பிரபுபாத் அவர்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு 2 வயசு குழந்தை இல்ல ஒரு 5 வயசு குழந்தை, 5 வயசு பையனையோ 2 வயசு குழந்தையோ தன்னுடைய அம்மா பார்த்தா அம்மா என்ன சொல்லுவா? இது என்னுடைய குழந்தை ரமேஷ், என்னுடைய குழந்தை அப்படின்னு. சப்போஸ் ஒரு 25 வருஷத்துக்கு அந்த குழந்தை காணாம போயிடுறான்னு வச்சுப்போமே. 5 வயசுக்கு அப்புறம் அம்மா அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை. 5 வயசுல பார்த்ததுதான், 25 வருஷம் ஆறுது. 25 வருஷத்துக்கு கழிச்சு அந்த குழந்தை வாலிபனாக வளர்ந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வரான் 25 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தையுடைய உடல் மாற்றத்தை பத்தி எதுவுமே தெரியாது. குழந்தையா பார்த்தது, 5 வயசுல பார்த்தது, 10 வயசுல எப்படி இருந்திருப்பான், 12 வயசுல எப்படி இருந்திருப்பான், 15 வயசுல எப்படி இருந்திருப்பான், 20 வயசுல எப்படி இருந்திருப்பான், இதெல்லாம் அந்த அம்மா பார்க்கவே இல்லை. ஏன்னா குழந்தை காணாம போச்சு. 25 வருஷத்துக்கு கழிச்சு, அதாவது அந்த பையனுக்கு 30 வயசு ஆன அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வரான், ஒரு வாலிபனாக வரான். பார்த்த உடனே அம்மா என்ன சொல்லுவா? ஓ, என் பையன் வந்துட்டான், என் குழந்தை வந்துட்டான் தான் அம்மா சொல்லுவா. அதே பாசம் 5 வயசு குழந்தையா இருந்த போது என்ன பாசம் இருந்ததோ அம்மா மனசுல அதே பாசம் தான் இருக்கும். ஆனா உடல் தான் மாறிவிட்டதே. நல்ல கவனமா இங்க கேட்கணும். நாம 5 வயசுல இருக்கும்போதுதான் அம்மா அந்த குழந்தைய பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, 20 வயசு, 25 வயசுல நடந்த உடல் மாற்றங்களை எல்லாம் அந்த அம்மா பார்க்கவே இல்லை. அந்த குழந்தை வளர்ந்து இப்ப எப்படி இருப்பான்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனா உடல் மாறிய போது கூட என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான்,
அதாவது 5 வயசு இருக்கும்போது அந்த அம்மா எப்படி உறவு கொண்டாடினாலோ 30 வயசு ஆன அப்புறமும் அதே மாதிரிதான் அம்மா உறவு கொண்டாட போறா. உடல் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். 5 வயசு குழந்தைக்கு மீசையெல்லாம் கிடையாது, தாடி எல்லாம் கிடையாது, உடல் மூஞ்சி எல்லாம் சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். எல்லாம் மாற்றம் அடைந்து பெரிய வாலிபனாக மீசை வச்சு தாடி வச்சு எல்லாம் மாறி ஒரு நாள் வீட்டுக்கு வரான். 25 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரும்போதும் அம்மா என் பையன் வந்திருக்கான், மற்ற உறவுக்காரர்கள்லாம் எங்களுடைய ரமேஷ் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தான் சொல்லுவார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, உடல் மாறினா கூட 5 வயசுக்கு அப்புறம் அந்த உடலை பார்க்கவே இல்லை. இப்ப எப்படி அந்த உடல் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மாவால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. வந்தாதான் தெரியும் வீட்டுக்கு. ஆனால் அந்த குழந்தை அந்த பையன் வீட்டுக்கு வந்த பொழுது கூட என்னுடைய மகன் வந்து விட்டான் என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். இதுல இருந்து என்ன தெரியறது? ஆத்மா, உடலுக்குள் வாழும் ஆத்மாவாகிய நமக்கு மாற்றம் கிடையாது. அந்த உடலுக்குள் வாழும் பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டிக்கு மாற்றம் கிடையாது. உடலுக்குத்தான் மாற்றம் உண்டு. அதைத்தான் இங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா. இளம் வயசு, குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை, அப்படி உடல் மாறலாமே தவிர உடலுக்குள் வாழும் ஆத்மாவுக்கு மாற்றம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை அடுத்த வரியில பகவான் சொல்றார். ததா, அது போலவே தேகாந்தர பிராப்திஹி. தேகாந்தர பிராப்தினா குழந்தை பருவமா இருக்கு உடல், ஒரு 5 வயசுல. 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உடல் இனிமே கிடையாது. ஆத்மா வேறொரு உடலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இளமை பருவம், உடல் மாறுறது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற व्यक्ति மாறல. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு கழிச்சு, இல்ல ஒரு 20-30 வருஷத்துக்கு கழிச்சு உடல் முழுமையாக ஒரு முதுமை, ஒரு வயசானவரான ஒரு உடலாக உடல் மாறுறது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும் व्यक्ति அவன் தான். அதே மாதிரி கிருஷ்ணர் சொல்றார், ததா தேகாந்தர பிராப்தி. தேகாந்தர பிராப்தினா ஒரு நாள் எப்படி உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது, ஆனா உடலுக்குள் வாழும் ஆத்மா மாறலையோ, அது போலவே ஒரு நாள் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா தேக அந்தர பிராப்தி, முற்றிலும் இந்த உடலை விட்டு நீக்கிவிட்டு கைவிட்டு இன்னொரு உடலுக்குள் அவன் நுழைகின்றான். ததா தேகாந்தர பிராப்தி. தேகாந்தர பிராப்தினா மற்றொரு உடலுக்குள் நுழைகின்றான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு தான் நாம் மரணம் என்று பேர் வச்சிருக்கோம். அதைத்தான் நம்ம மரணம்னு சொல்றோம். அப்போ மரணம்னா என்ன அர்த்தம்? உடல் மாறிக்கொண்டே இருக்கு. குழந்தை பருவம், இளமை, முதுமை, இப்படி உடல் மாறுறது. ஆனா உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவுக்கு மாற்றம் கிடையாது. இப்ப எப்படி உடல் குழந்தை பருவம், இளமை, முதுமையாக மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதுபோல ஒரு நாள் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா முற்றிலும் இந்த உடலை கைவிட்டு ததா தேகாந்தர பிராப்தி, இன்னொரு உடலுக்குள் நுழைகின்றான், புதிய உடலுக்குள் நுழைகின்றான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை. இது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, அது வாஸ்தவம் தான். மற்ற உடல் மாற்றங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும். சின்ன வயசுல உடல் எப்படி இருந்தது, 20 வயசுல எப்படி இருந்தது, 70 வயசுல எப்படி இருந்ததுங்கிறதுலாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது. ஆனா தேகாந்தர பிராப்தி, உடலை முற்றிலும் கைவிட்டு புதிய உடலுக்குள் நுழைவது என்பது நம் கண்ணுக்கு தெரியதில்லை. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஞானம் தேவை. இது இந்த விஷயத்தை 13வது அத்தியாயத்திலே 15வது அத்தியாயத்துல இன்னொரு இடத்துல பகவான் சொல்றார். அதாவது சாதாரண கண்களுடன், அதாவது அஞ்ஞானம் நிறைந்த கண்களுடன் இந்த விஷயத்தை ஒரு நாள் புரிஞ்சுக்க முடியாது. எந்த விஷயம்? உடலை நீக்கிவிட்டு ஆத்மா இன்னொரு உடலுக்குள் நுழைகின்றான் என்கின்ற விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு ஞான கண்கள் தேவை. அதற்கு இந்த தெய்வ ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பயிற்சியினால் அப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை, இந்த உன்னத ஞானத்தை நம்மளால வளர்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் வளர்த்து கொண்டால் அந்த ஞான கண்களால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். என்ன புரிஞ்சுக்க முடியும்? தேகாந்தர பிராப்தி, உடலை நாம் ஒரு நாள் நீக்கிவிட்டு மறுபடியும் குழந்தை பருவமாக இன்னொரு அம்மாவின் வயிற்றுக்குள் நாம் நுழைந்து மறு வாழ்க்கையை நாம் தொடங்க போகிறோம். இது பகவத்கீதையில தெளிவாக கிருஷ்ணர் சொல்றார். அது மட்டும் இல்லாம கடைசி 2 வரிகள்ல, கடைசி 2 வார்த்தைகள்ல கிருஷ்ணர் சொல்ற விஷயம் தீரஸ்தத்ரண முக்கியதி. இந்த கடைசி உடல் மாற்றம் இருக்கு இல்லையா, அதைத்தான் மரணம்னு சொல்றோம். அந்த மரணம் பொதுவாகவே எல்லோருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம். யாருக்குமே மரணம்னா பிடிக்காது. நம்ம மரணமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உறவுக்காரர்களுடைய மரணமா இருந்தாலும் சரி, யாருக்குமே அது ஒரு நல்ல செய்தியாக யாரும் கருதுறது இல்லை. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, தீரஸ்தத்ரண முக்கியத்தி ந முக்கியத்தி, தீர புத்தி உடையவன், நிதான புத்தி உடையவனுக்கு தீரா என்று பேரு சம்ஸ்கிருதத்துல. அப்ப
நிதான புத்தி உடையவன் ந முஹ்யதி, அவன் இதனால் குழப்பம் அடைவதில்லை. இந்த கடைசி உடல் மாற்றத்தினால, அந்த கடைசி உடல் மாற்றத்தை தான் நாம மரணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மரணம்னா என்ன? இந்த தற்போதைய உடலை விட்டுவிட்டு மற்றொரு உடலுக்குள் நுழைந்து மறு வாழ்க்கையை தொடங்குவது, அதற்கு மரணம் என்று பெயர். பொதுவாகவே இப்படிப்பட்ட உடல் மாற்றத்தை கண்டால் எல்லோருக்கும் பயம் ஏற்படும், மனசுல ஏதாவது ஒரு கவலை ஏற்படும், ஏதாவது ஒரு சஞ்சலம் ஏற்படும். ஆனால் நிதான புத்தி உடையவன், தீரனாக ஒருத்தன் இருந்தால், நிதான புத்தி உடையவன் நமுஹ்யதி, இதையெல்லாம் கண்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்லை அப்படிங்கிற உபதேசத்தை கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில். ஏன் இந்த உபதேசத்தை கொடுக்கிறாருன்னா, அர்ஜுனனுடைய பிரச்சனை அதுதான். அர்ஜுனனுடைய பிரச்சனை என்ன? தனக்கு முன் நிற்கும் பீஷ்மரையும் துரோணாச்சாரியரையும் நாம் எப்படி கொல்ல முடியும்? எப்படி எனது கைகளால் அவர்கள் மீது நான் ஆயுதத்தை உபயோகப்படுத்த முடியும்? அவர்கள் மரணத்தை என்னால் தாங்க முடியாதே. அதுதான் அர்ஜுனன் மனசுல இருக்கிற பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனைக்கு விடை கொடுக்குமாறு கிருஷ்ணர் சொல்றார், கவலைப்படாத அர்ஜுனா, நீ கொல்லப்போவது உனது தாத்தா பீஷ்மரையோ ஆச்சாரியர் துரோணரையோ அல்ல, உடலைத்தான் அழிக்கப் போகின்றாய். உடல் அழிந்த பிறகும் உனது தாத்தா பீஷ்மர் மற்றும் துரோணாச்சாரியர் எங்காவது தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டுதான் இருக்க போகிறார்கள். ஏனென்றால் உடல் மாறிவிடும். அந்த உடல் மாற்றத்தினாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுறது. ஏன்னா உனக்கு இப்ப தற்போதைய நிலைமையில நிதான புத்தி இல்லை, தீரனாக நீ இல்லை இப்போ. ஆனால் ஒரு தீரனாக மாறினால், நிதான புத்தி உடையவனாக நீ மாறினால், பீஷ்மரையும் துரோணாச்சாரியரையும் கடமைக்காக, இந்த தர்ம யுத்தத்துக்காக நீ அவர்களை வதம் செய்வ காரணம் சூழ்நிலை ஏற்பட்டால், அவர்களின் மரணத்தினால் உனக்கு எந்த ஒரு மனசுல பாதிப்பும் ஏற்படாது. இப்ப ஏன் உனக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுறதுன்னா, இந்த விஷயம் உனக்கு தெரியல, இந்த ஞானம் உனக்கு இல்லை. அஞ்ஞானத்தின் காரணத்தினால்தான் ஐயோ பீஷ்மருக்கு ஏதாவது ஆயிடுமே, துரோணாச்சாரியருக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படிங்கிற கவலை உன்னுடைய மனசுல இருக்க. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் அந்த உடல் அழிந்தால் உடலுக்குள் வாழும் వ్యక్తి அழிந்து விடுவான் என்கின்ற அஞ்ஞானம் உனக்குள்ள இருக்கு அர்ஜுனா. அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்காக இந்த பகவத்கீதையின் உபதேசங்களை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார். அந்த அஞ்ஞானம் நீங்கிவிட்டால் அழியப் போவது உடல் மற்றும் தான். உடலுக்குள் வாழும் వ్యక్తిக்கு அழிவு கிடையாது. பீஷ்மருக்கும் துரோணருக்கும் அழிவு கிடையாது. அவர்கள் தற்போது ஏற்றுக்கொண்ட உடலுக்குத்தான் அழிவு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த உடலை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் என்றால், மற்றொரு உடலுக்குள் எங்காவது தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்க தான் போகிறார். அதற்காக நாம கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். சோ இந்த உபதேசம் நம்ம எல்லாருக்குமே முக்கியம். ஏன்னா தற்போதைய சூழ்நிலையில பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், பெரிய பெரிய டாக்டர்ஸா இருக்கலாம், ஆனா யாராலையுமே மரணம்னா என்ன, வாட் இஸ் டெத் அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. யாராலையும் இதற்கு சாட்டிஸ்பாக்டரியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஆனா பகவத்கீதையில பகவான் இதை ரொம்ப தெளிவாக சொல்றார். அதாவது நாம் உடல் அல்ல, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா. மரணம் என்றால் ஒரு நாள் இந்த உடலை நீக்கிவிட்டு நாம் இன்னொரு உடலுக்குள் நாம் நுழைய போகிறோம். அதற்கு பேர் தான் மரணம். இப்படிப்பட்ட சம்பவத்துக்கு மரணம்னு நாம சொல்றோம். நிதான புத்தி நமக்கு இருந்தால் இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, எந்த குழப்பமும் ஏற்படாது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால், இப்படிப்பட்ட உடல் மாற்றத்தால் திகைப்பதில்லை. இதுதான் ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் சொல்றார். அப்படிப்பட்ட தீரன் யார் தீரனாக திகழ முடியும்? ஏன்னா அதான் இங்க கிருஷ்ணர் சொல்றார், ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முஹ்யதி. நிதான புத்தி இருந்தால் இந்த கடைசி உடல் மாற்றம் இருக்கே, மரணம்னு சொல்றோமே, அந்த உடல் மாற்றத்தால் யாரும் திகைப்பதில்லை அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட நிதான புத்தினா என்ன? அந்த நிதான புத்தியை எப்படி வளர்த்து கொள்வது? அதற்கு இதுல விளக்கம் ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் கொடுக்கிறார். தனி ஆத்மா, பரமாத்மா மற்றும் இயற்கை, பௌதிக இயற்கை மற்றும் ஆன்மீக இயற்கை ஆகியவற்றின் நிலையை பக்குவமாக அறிந்தவன் தீர அல்லாது நிதான புத்தியுடையவன் என்று அழைக்கப்படுகிறான். இதுதான் வேதாந்தம். பகவத்கீதையில நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் இந்த உடல் அல்ல, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிரந்தரமான நித்தியமான அழிவற்ற ஆத்மா. அழிவு என்பது உடலுக்கு மட்டும்தான். அது மட்டுமில்ல, இந்த உடலுக்குள் ஆத்மாவாகிய நம்ம கூடவே பரமாத்மா என்று இன்னொரு ஒரு వ్యక్తిயும் வசித்துக் கொண்டிருக்கிறார்.
எல்லோரோட இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பரமாத்மா. அதுவும் பகவத்கீதையில தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப ஆத்மாவாகிய நாம் நமக்கூட நம்மளோட பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மா மற்றும் இந்த இயற்கை, இந்த 3 விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் நாம் நிதான புத்தி உடையராக இருக்க முடியும். இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில உபதேசம் கொடுக்கிறார். நம்மளுடைய இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால் உண்மையான ஞானம் நமக்கு இல்லை. அந்த உண்மையான ஞானத்தை பகவத்கீதையை படிக்கிறதுனால நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த உண்மையான ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் இந்த உடல் அல்ல, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா. 2வது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் எப்படி இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது போலவே பரமாத்மா என்பவரும் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் இருக்கிறோம், ஆத்மா நமக்கு பக்கத்திலேயே பரமாத்மாவும் இருக்கிறார். ஆனா நமக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்னு கேட்டா, நான் எனது உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் உங்களுடைய உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு என்னுடைய இன்ப துன்பம் தெரியும், உங்களுக்கு உங்களுடைய இன்ப துன்பம் தெரியும். உங்களுடைய இன்ப துன்பம் என்ன என்கிறதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய இன்ப துன்பம் என்னங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னுடைய பிரச்சனைகளை தான் என்னால புரிஞ்சுக்க முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப ஏன்னா நான் எனது உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் உங்களுடைய உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பரமாத்மா என்பவர் சர்வக்ஷேத்ரேஷு பாரதா, எல்லோருடைய உடல்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பரமாத்மா. நான் எனது உடலுக்குள் வசிக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய உடலுக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பரமாத்மா என்பவர் அனைவரின் உடல்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்னுடைய இன்ப துன்பத்தை பற்றித்தான் தெரியும், உங்களுக்கு உங்களுடைய இன்ப துன்பத்தை பற்றித்தான் தெரியும். ஆனா பரமாத்மாவுக்கு அனைவரின் இன்ப துன்பங்களை பற்றியும் எல்லா ஞானமும் அவருக்கு உள்ளது. இதுதான் பரமாத்மா, அதனால் அவர் கடவுள். இத 13வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். இதம் ஷரீரம் கௌந்தேயா க்ஷேத்ரம் இது அபிதீயதே க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. அர்ஜுனா, நீ உனது உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மற்றவர்கள் அவரவர்கள் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நான் எல்லோரோட இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்றார். You know your business, I know my business, God knows everyone's business. உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை பத்தி தெரியும், எனக்கு என்னுடைய விஷயத்தை பத்தி தெரியும், ஆனால் கடவுளுக்கு எல்லோரோட விஷயத்தை பற்றியும் அவருக்கு தெரியும். அப்ப ஆத்மாவாகிய நாம், நமக்கு பக்கத்துல இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மா, அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை, ஜட இயற்கை, ஆன்மீக இயற்கை, இத பத்தின விஷயம் ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தீரன் அல்லது நிதான புத்தி உடையவன் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நமது உணர்வை நாம் உயர்த்தி கொண்டால் இந்த கடைசி மாற்றம், மரணம் என்கின்ற இந்த உடல் மாற்றத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. தற்போதைய நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னா, நாம் ஆத்மா, நிரந்தரமானவர்கள், அழிவற்றவர்கள், உடலுக்குத்தான் அழிவு, நமக்கு அழிவு கிடையாது என்கின்ற ஞானம் நமக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. இந்த உலகத்துல, முக்கியமா கலியுகத்துல யாருக்குமே இல்லை. இதற்கு முன்னாடி இருந்த உலகத்துல எல்லாம், யுகங்கள்ல எல்லாம் மக்கள் இந்த ஞானத்தில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதனால சமுதாயத்துல அமைதி எல்லாம் நன்றாக திகழ்ந்தது. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில மக்களுக்கு இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. உடல் அழிந்தவுடன் எல்லாம் அழிந்துவிடும் அப்படிங்கிற அஞ்ஞானம் தான் இந்த கலியுகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ உடல் அழிந்த பிறகு எல்லாம் அழிந்துவிடும் என்று வாதம் செய்தால் நான் பாவ புண்ணியத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு மேல உயர் அதிகாரி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மறுபிறவியில் நான் செய்த தவறுகள், நான் செய்த பாவ புண்ணியத்துக்கெல்லாம் நான் கணக்காட்டணும். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கெல்லாம் எனக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யாரும் நம்புறதும் இல்லை, கடைபிடிக்கிறதும் இல்லை. அதனால ஒவ்வொருத்தர் மக்கள் தன் இஷ்டம் போல் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாவ புண்ணியம்னு ஒண்ணுமே கிடையாது, மறுபிறவின்னு ஒண்ணுமே கிடையாது, நமக்கு மேல ஒரு உயர் சக்தியும் கிடையாது, அதெல்லாம் யாரும் பார்த்ததும் இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை.
அவரவர் இஷ்டப்படி செயல்படலாம், மரணத்து பிறகு எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட நாஸ்திக கொள்கையின் அடிப்படையில் தான் இன்று சமுதாயம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆனால் பகவத்கீதையில நாம படிக்கிறதுனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் 100க்கு 100% உண்மையான விஷயங்கள். நாம் இந்த உடலுக்குள் வாழும் ஆத்மா நித்தியமானவர்கள், நிரந்தரமானவர்கள். உடல் அழிந்த பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. மற்றொரு உடலுக்குள் நுழைந்து நமது பாவ புண்ணியத்துக்கு ஏத்தா மாதிரி தான் நம்மளுடைய மறுபிறவி அமைய போறது. பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர முஹ்யதி அப்படிங்கிற ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை பகவான் தெளிவாக சொல்றார். அதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. நாம் உடல் அல்ல, உடலுக்குள் வாழும் ஆத்மா. உடல் அழிந்த பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு ஆன்மீக சக்தி தேவை. ஸ்பிரிச்சுவல் பவர் இஸ் நெசசரி. அந்த ஆன்மீக சக்தி வேண்டுமென்றால் ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும், ஆன்மீக பயிற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அந்த ஆன்மீக பயிற்சி தான் இந்த கலியுகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் பரிந்துரைக்கப்பட்டது. மிக எளிமையான ஒரு ஆன்மீக பயிற்சி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவத்கீதை உண்மை உருவில் என்கின்ற புஸ்தகத்தை நாம் படித்தால் இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிந்து கொண்டால் நமது நிரந்தர சந்தோஷம், நிரந்தர ஆனந்தம், நிரந்தர திருப்தி, மற்ற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நாம் எப்படி விடுபடுவது என்பதற்கு நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன், தீர்வு கிடைக்கும். அதனால இந்த ஆன்மீக ஞானம்தான் சமுதாயத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இந்த பகவத்கீதையின் உள்ள கொள்கைப்படி அனைவரும் செயல்பட வேண்டும். பாவ புண்ணியத்துக்கு பயந்துதான் எல்லாரும் செயல்படணும். நாம் ஆத்மா, நிரந்தரமானவர்கள். இதற்கு முன்பு ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு உடலில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனது பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி தான் இன்னைக்கு நான் என்னுடைய ஒரு தற்போதைய வாழ்க்கையை பெற்றுள்ளேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் செய்யற பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி தான் என்னுடைய மறுபிறவி அமைய போறது. இதெல்லாம் 100க்கு 100% உண்மையான விஷயங்கள். இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. இதெல்லாம் வெறும் ஒரு நம்பிக்கை அப்படின்னு நாம ஒதுக்கி வைக்க முடியாது. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். அது எப்படி உண்மை, அது உண்மையிலே உண்மையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி செய்வதுதான் மனித வாழ்க்கை. அப்படி ஆராய்ச்சி செய்து பகவத்கீதையை படிச்சு அதோட சேர்ந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை ஜபம் செய்தால் இதில் இருக்கும் ஆன்மீக சக்தியின் காரணத்தினால் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வேத இலக்கியங்கள் எல்லாமே கேள்வி பதில் வடிவமாகத்தான் உள்ளது. எதையுமே கேள்வி கேட்காம பதில் பெற்றுக்கொள்ளாமல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது வேத கலாச்சாரம் அல்ல, அது வேத பண்பாடு கிடையாது. வேத கலாச்சாரம் என்பது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற நம்ம 1008 கேள்வி கேட்டு அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதுதான் வேத கலாச்சாரம். அப்ப அதன்படி நாம் பகவத்கீதையில் விஷயங்களை படித்து கேள்வி கேட்டு பதில் பெற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து இதில் இருக்கும் ஆன்மீக சக்தியின் காரணத்தினால் இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவே ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சென்னையின் நமது வேண்டுகோள். அனைவரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். பகவத்கீதை உண்மை உருவில் என்கின்ற புஸ்தகத்தை படிக்க வேண்டும். படித்து நாம் ஆத்மா, உடலல்ல, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான நிரந்தரமானவர்கள் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.